இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நேரத்திலும் கூட ராஜா வருகிறார் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. கடைசி நாட்களிலே கர்த்தர் வருவார் என்ற வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி பரியாசக்காரர்கள் கேட்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கடைசி நாட்களில் மட்டுமல்ல, அநேக ஆண்டுகளாகவே இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லுகிறீங்களே, அவர் எங்கே வருகிறார், எப்பொழுது வருவார், இதே காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்து வருகிறாரா, எங்கே வருகிறார் என்று சொல்லி பரியாசக்காரர்கள் பூமியிலே நிரம்பி என்ன பண்ணுகிறாங்க, பரிகசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே சொல்லப்படுகிறது. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பரியாசக்காரர்கள் கேட்குறாங்க, விண்வெளிக்கு கூட போய் பார்த்துட்டோம், அங்கே கூட அவர் இல்லை, எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டோம், நீங்கள் தான் சொல்கிறீங்க இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லி கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பக்கம் பூமியிலே பரியாசக்காரர்கள் நிரம்பி இயேசுவின் வருகையை குறித்து பரிகசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்காகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பரியாசக்காரர்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை, அவர்கள் தங்கள் சுய இச்சைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால, தங்கள் பாவத்தை விட்டு வெளியே வர விருப்பப்படாததுனால இயேசு வரப்போகிறார் என்ற வார்த்தை அவர்களுக்கு மிகவும் கோபம் உள்ளதாக இருக்கிறது. இயேசு வரப்போகிறார் என்ற அந்த செய்தியை அவர்கள் விருப்பப்படவில்லை. ஆனால் அவர் வரப்போகிறது 100% உண்மை. அது மட்டுமல்ல, அவர் தாமதிக்கிறதும் உண்மை. அவர் தாமதிக்கிறதற்கு காரணம் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். வேறு எதற்காகவும் அவர் தாமதிக்கவில்லை. அநேகருக்கு குழப்பம், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று பல நூற்றாண்டுகளாக பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறாங்களே, எங்கே வருகிறார், ஏன் வரலன்னா இன்னும் ஜனங்கள் மனம் திரும்பவே இல்லை. இன்னும் அநேகர் மனம் திரும்பாமல் இருக்கிறதுனால தான் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே, எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை காண வேண்டும் என்பதற்காகவே அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து தாமதித்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மேல் வைத்த அளவற்ற அன்பினாலே, அளவற்ற இரக்கத்தினாலே அவர் அந்த தாமதத்தை செய்து கொண்டிருக்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல், இந்த பூமியிலே அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் ஒருவரும் கெட்டு அழிந்து நரகம் போகக்கூடாது, பாதாளம் செல்லக்கூடாது என்பதற்காகவே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக அந்த வருகையை தாமதித்து கொண்டிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். பணக்காரன் ஒருவன் ஏழை ஒருவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பணக்காரன் தினமும் விலை உயர்ந்ததான ஆடைகளை அணிந்து ஆடம்பரமாக அல்லது சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அதே இடத்திலே அவனுடைய வீட்டு வாசலின் அருகே லாசரு என்றதான ஏழையும், அவன் தரித்திரனாக ஒரு ஏழையாக அவன் காணப்பட்டான். அவன் சரீரம் முழுவதும் பருக்கள் நிறைந்தவனாக, அவன் சரீரம் முழுவதும் புண்கள் நிறைந்தவனாக, அவன் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாதவனாக காணப்பட்டான். அநேகர் போகிற வருகிறவர்களிடத்தில் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனாக இருந்தான். ஏதாவது இந்த பணக்காரனிடத்தில் மேஜையிலிருந்து கீழே துணிக்கையை எடுத்து சாப்பிட மனதுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தரித்திரன் ஒரு நாள் மரித்து தேவ தூதராலே ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போகப்பட்டான், பரலோகத்திற்கு கொண்டு போகப்பட்டான். மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவான் பணக்காரன் வேதனைப்பட்டு கலங்கி தவித்து கொண்டிருக்கிறான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது தூரத்திலே ஆபிரகாமின் மடியிலே லாசரு இளைப்பாரி கொண்டிருக்கிறதை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஐயோ ஆபிரகாமே, லாசருவை இந்த இடத்திலே அனுப்பும், அவன் தன் விரலின் நுனியிலே
தண்ணீரினால் கொஞ்சம் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்பும் என்று சொல்லும் பொழுது, இந்த அக்கினி ஜுவாலையிலே நான் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி அவன் கத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவாக ஒரு பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து யாரும் அந்த இடத்திற்கு கடந்து செல்லக்கூடாதபடிக்கு, அங்கிருந்து நீங்களும் இந்த இடத்திற்கு வர முடியாதபடிக்கு இடையிலே ஒரு பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் வர முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார். ஐயோ என்று சொல்லி கத்தி கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே அக்கினி ஜுவாலையிலே எரிகிற அக்கினியிலே நான் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி அந்த ஐஸ்வர்யவான் கத்தி கொண்டிருக்கிறான். அப்பொழுது சொல்லுகிறான், எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. இந்த நரகத்தின் வேதனையை பற்றி அவர்களுக்கு தெரியாது. இந்த லாசருவை அனுப்பினீரானால் அவங்க நம்புவாங்க. இப்படி ஒரு இடம் இருக்கிறது, ஒரு கொடுமையான இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே எப்போதும் அக்கினியினாலே வேதனை நிறைந்ததாக காணப்படும். அந்த இடத்திலே அவர்களிடத்திலே கடந்து சென்று மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்வீர்கள், ஆனால் நிச்சயமாக அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், பூமியிலே அவர்களுக்காக தீர்க்கதரிசிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஊழியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே மனம் திரும்பினால்தான் உண்டு. அந்த சொல்லுக்கு அவர்கள் மனம் திரும்பினால் நிச்சயமாகவே மனம் திரும்பப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அந்த இடத்தை தவிர மரணத்திற்கு பின்பதாக இந்த இடத்திலே வந்து என்ன கூப்பிட்டாலும் என்ன கத்தினாலும் சத்தம் கேட்கப்படாது என்று சொல்லுகிறார். பூமியிலே அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினால்தான் உண்டு என்று அந்த இடத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த அருமையான நேரத்திலும் கூட பூமியிலே இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் இரக்கத்தின் நாட்களாக இருக்கிறது. அவர் பூமியிலே நாம் எவ்வளவு சம்பூரணமாய் வாழ்ந்தாலும், அந்த ஐஸ்வர்யவானை போல நம் மனம் போன போக்கிலே போய் கொண்டிருந்தாலும் நாட்கள் ஒன்று வருகிறது. இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு அதிகமாக இரக்கத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு மன்னிப்பை வழங்க ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு அதிகமான கிருபையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் மரணம் நம்மை சந்திக்கும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாம் கடந்து செல்லும் பொழுது, மரணத்திற்கு பிறகு நாம் ஒரு நாள் இந்த பூமியில் உள்ள மக்கள் அனைவரும், நாம் அனைவரும் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்கப் போகிறோம். வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நாம் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றுக்கும் அந்த நியாயசனத்திலே, நியாய தீர்ப்பிலே தீர்ப்பு வழங்கப்பட்டு அதற்கேற்றதான இடத்திலே நாம் கொண்டு செல்லப்படுவோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே மனம் திரும்புதலுக்குரிய நேரம், இந்த இடத்திலே மன்னிப்பை வழங்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புதற்குரிய தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதற்குரிய காலங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமா வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் ஏன் தாமதித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இன்னும் நீங்க மனம் திரும்பவில்லை, இன்னும் நீங்க செய்கிற காரியத்தை விட்டு மாறவில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக மன்னிப்பை வழங்க காத்து கொண்டிருக்கிறார். இரக்கத்தை அதிகமாய் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்திற்கு பிறகு இரக்கம், மன்னிப்பு என்று சொல்லி அந்த அர்த்தம் இல்லை. எவ்வளவு கத்தினாலும், நீங்க அந்த நரகத்திலே அவியாத அக்கினியிலே எவ்வளவு கத்தினாலும் உங்க சத்தம் யாருக்கும் கேட்கப்படாது. யாரும் அந்த இடத்திலே உங்களுக்கு இரக்கத்தை வழங்குவார் இல்லை. யாரும் உங்களுக்கு மனதுருக மாட்டாங்க, மன்னிப்பை வழங்க மாட்டாங்க. இந்த பூமியிலே உங்களுக்காக மன்னிப்பு வழங்கப்படும். இந்த பூமியிலே இரக்கம் உங்களுக்காக கர்த்தர் கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 6:2 இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கு மனம் திரும்புதலுக்குரிய நாள், இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற வேண்டிய நாளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று எதிர்பாராத நேரத்திலே திடீரென்று அவர் வருவார். எப்பொழுது வருவார் என்று தெரியாது. எந்த நாளிகையிலே, எந்த மணி நேரத்திலே, எந்த நாளிலே, எப்பொழுது வருவார் என்று அறியாதிருக்கிறதுனாலே வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிப்பை பெறுவதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஆலயத்திற்கு செல்லுகிறவர்களாக இருக்கலாம்,
உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த முழு ரட்சிப்பு உங்களுக்குள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் அநேக ஊழியங்களையும் செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயத்தை நிதானித்து பார்த்தீர்களானால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாவினாலே அறிக்கையிட்டு உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஆகவே ஒன்றுமில்லை, இன்றைக்கு ரட்சிப்புக்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது. அவர் அந்த வருகையை தாமதித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். ராஜா சீக்கிரமாய் அதிவிரைவிலே பூமியை நோக்கி வரப்போகிறார். கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஆகவே ஆயத்தப்படுவோம், இப்பொழுதே ஆயத்தப்படுவோம். நாம் மனம் திரும்புகிறதற்குரிய வேலை இப்பொழுதாக இருக்கிறது. இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அதை செய்யலாம் என்று சொன்னால் அந்த தருணம் முடிந்த உடனே, அந்த நாட்கள் எல்லாம் முடிந்த உடனே கர்த்தர் சொல்லுவார், அந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டாலும் எவ்வளவு சத்தமிட்டாலும் அவர் செவி சாய்க்க மாட்டார். இன்றைக்கு அநேகர், ஆண்டவரே உங்கள் நாமத்தினாலே நாங்கள் இந்த அற்புதத்தை செய்தோமே, இயேசு என்ற நாமத்தில் இதை செய்தோமே அதை செய்தோமே என்று சொன்னால் அவர் சொல்லுவார், உன்னை அறியேன் என்று சொல்லுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு உங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவரே இந்த உலகத்தின் இரட்சகர், நான் அவரை முழுவதுமாக விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்திலிருந்து நீங்க விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே இன்றைக்கே அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கே இரக்கத்தை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுவோம். ஆகவே ரட்சிப்பை தீவிரமாய் பெற்றுக்கொள்ளுவோம். எல்லா பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இதோ பூமியை நோக்கி அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த காணொளியை பார்க்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்திலே மனுஷகுமாரன் வந்தார். இழந்து போன நம்மை மீட்டெடுப்பதற்காக, ரட்சிப்பை பெற செய்வதற்காகவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே அந்த ரட்சிப்பை மீண்டுமாக, ஒருவேளை நீங்கள் இழந்து போயிருந்தீங்கன்னா, அந்த ரட்சிப்பை இழந்து போயிருந்தீங்கன்னா மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறார். ஒருவேளை ரட்சிப்பை பெறாதவர்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த ரட்சிப்பை பெறும்படியாக விரும்புகிறார். ஒரே ஒரு காரியம்தான், அவரிடத்திலே ஏராளமான மன்னிப்பு உண்டு, ஏராளமான இரக்கம் உண்டு. ஒரு விசையாக அவரிடத்திலே உங்கள் கண்களை மூடி இருக்கிற இடத்திலே, ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னியும், என் குற்றங்களை எல்லாம் மன்னியும், உம்முடைய வருகைக்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் செய்கிற காரியத்தை விட்டு மனம் திரும்ப விரும்புகிறேன், என்னுடைய எல்லா செயல்களை விட்டு ஆண்டவரே நான் மீண்டுமாக மனம் திரும்ப விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்களும் ரட்சிப்பை பெற்று அவருடைய வருகைக்கு ஆயத்தமானீர்கள் என்ற அர்த்தம். ஆகவே இதோ சீக்கிரமாய் வருகிறார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. மாரானாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார், ஆயத்தமாவோம். பொழுதும் கூட நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் எப்பொழுது ரட்சிப்பை பெறுவீர்கள் என்று சொல்லி, உங்களுக்காக எப்பொழுது மனம் திரும்புவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அவர் வருகை அதற்காகவே தாமதித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட நானும் இந்த ரட்சிப்பை பெற விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கண்களை மூடி நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களானால் நீங்கள் அந்த ரட்சிப்பை இப்பொழுதே பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவருடைய வருகைக்கு இப்பொழுதே ஆயத்தப்படுவீர்கள். எல்லோரும் கண்களை மூடலாமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் கூட இயேசு சீக்கிரமாய் நீர் வரப்போகிறீர். அதிவிரைவிலே ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை நோக்கி நீர் வரப்போகிறீர். ஆண்டவரே, எங்களை உம்மோடு கூட கூட்டி சேர்க்கும்படியாக நீர் வரப்போகிறீர். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படும்படியாக உம்முடைய ஜனங்களை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே நீர் அந்த வருகையை தாமதித்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே, அந்த சிங்காசனத்திற்கு முன்பதாக நான் நிற்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் ஆண்டவரே நியாயம் தீர்க்கப்பட்டு நான் நரகத்திற்கு நேராக செல்லப்படக்கூடாது, நான் பரலோக ராஜ்யத்திலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரே இப்பொழுதே எனக்கு அந்த ரட்சிப்பு வேண்டும்,
என் பாவத்தை விட்டு நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்கு நான் செபிக்கிறேன். இரக்கம் செய்வீராக, கிருபை செய்வீராக, அளவற்ற கிருபையினாலே நிரப்புங்கப்பா. எல்லா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை விடுதலையாக்குவீராக. விட முடியாதிருக்கிற எல்லா பாவத்தின் கிரியைகளை ஆண்டவரே விட்டு ஒழிக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பாவத்தின் கிரியைகள், எல்லா விதமான சாபத்தின் வல்லமைகள் உடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நானும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்குள்ளே அந்த மாபெரும் ரட்சிப்பு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவர். உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளே ஒவ்வொருவரையும் கொண்டு வருவீராக. உம்முடைய வருகைக்காக இந்த நாளில் இருந்து எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறவர்களாக, ஆயத்தப்படுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ரட்சிப்பை வழங்கி இருக்கிறீர். இன்றைக்கு அளவற்ற கிருபையினாலே அவர்களை நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த மகா பெரிய கிருபைகளை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவங்கள் கழுவப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், மன்னிப்பு வழங்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையாக நீர் மீண்டும் இவர்களை ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம்.